இன்னைக்கும் எங்கள் ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லையேன். குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இளைய துடிப்பு என்பதை எல்லாரும் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே என்னன்னு காடி வெட்டி குரு எல்லோரும் வெள்ளச்சட்டை வருவார்கள். அவர் மட்டும் இந்த மஞ்ச சட்டை போட்டுத்தானே வருவார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குருன்னு காடப்புறா வெட்டி அடிச்சவன் எங்க பார்த்தேன் அரசு நாங்கல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடை வெட்டுவார் போல் இருக்கு. அதனால காடு வெட்டினா அவர் ஊர் பேரு காடு வெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே எங்க சொந்தக்காரங்க எங்க அண்ணன் போட்டு வீட்டுல உங்க சித்தப்பா சிரிப்பாரா அப்படின்னு. சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அவர் ஒரு கரடுமாடா பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்ல இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதான். அதானே கடைசியா எங்க தாத்தா கலியபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னாரு. அவருதான் இவர் செய்யறதா. அவரு ஏன் இப்படி செய்யறாங்கன்னு கேட்கல, நீ செய்யாதேன்னு சொல்லல, செய்யணும் சொல்லல. எங்களுக்கு கற்பித்தார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களை உரிமை மீட்க முடியும். நம்பிக்கலத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுன்னு. அதைத்தான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர் வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்தோம். சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்துட்டோம், படுத்துங்கிட்டான். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வந்து வாழ்வதற்கு தனித்தனி வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, நல்லா ஒன்னா கொடுவோம். அப்படித்தான். அதுல என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரியதாக. அவன் சாதாரணமா எதையும் தொட மாட்டான். தொட்டால் அதுல தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பா கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதுலயும் எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ். அவன் அவரது மாமனிதர்லயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பா இருந்தது. நான் பாராட்டினேன். ஒவ்வொரு தடவை அழைச்சு பேசுவேன். இந்தியன் 2ல் அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த படத்திலையும் இப்ப என் அன்பு தம்பி வசந்தபாலன் அவர் சொன்னது போகும்போது அந்த முன்பதிப்புல அவன் அந்த இள வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனா வந்து எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அவன் செய்வா. இன்னும் காலம் இருக்கு, நீ நம்பிக்கையோட இரு. நமக்கான ஒரு காலம் வருது, நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்ல. எங்க கோட்பாட்டை தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான் எங்க கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. நான் கூட சொன்னேன், நாங்க அந்த நீதிமன்ற வாசல்ல அந்த கோழி குண்டு அடிச்ச பழகணும்ட்டு. சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேல பாசம் வந்து பார்க்கணும் வந்து நேர்மைக்கு சொல்லிடுவாங்க. அப்ப காலையில சொல்லுவாங்க, காலையில இப்படி அப்படி போறது, அதிகாலையில உடனே இப்ப வர சொல்லு, எங்க ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வேற. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இனத்துல நம்மை போராட்டம்ல ஒரு போராட்டம்ல ஒன்றும் கிடையாது. அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்க நம்பிக்கையோட படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல அது ஒண்ணும் இல்ல.
நீங்க எங்க அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க. அப்படி நினைச்சுக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்ப எங்க அண்ணன் வி சேகர் எல்லாம் சொன்னாங்க மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமா உட்கார்ந்து படம் பாக்குற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் எப்படி இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தாதான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஐயா விஸ்வ அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேற வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இணைய எங்க அண்ணன் எடுத்தாங்க. அதுல ஒன்னா இருக்க கத்துக்கணும்ல, அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதுல எங்க அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். விரல் கத்தவிக்க ஒன்னா இருக்க கத்துக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம் அவங்க படைப்பை நிறுத்திட்டது. எங்க அண்ணன் சிவசக்தி பாண்டியன் எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய புதிய இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணன் கதை சொன்னேன். இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு கேட்டார் ஒழிய இந்த கதை அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்க அண்ணன். அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். இப்ப எந்த சங்கத்துல யார் எப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு. அது முன்னாடிதான் சொல்லுவாங்க தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்னு. இப்ப சங்கங்களே அங்கங்கங்களா பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாம இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியது அல்ல. எங்க அண்ணன் கூட சொல்றாங்க, உமாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆனணுங்கிறது. இது எவ்வளவு பெரிய குற்ற செயலாவும் பார்க்கப்படுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனா என் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து குடி கும்மி அடிச்சுட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஏன் லட்டை மட்டும் நொறுக்கி எல்லாரும் சாப்பிடுறான். என்னன்னு எனக்கும் புரியல. கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சிறங்கு சொரின்னு எதையோ பேசிட்டு இருப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. சீமான் அவன் ஒரு இனவெறியங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு திமிரும் ஒரு பெருவிதமும். எங்க அண்ணன் சொல்லுவார்ல கவுண்டமணி, மறக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறியன்னு சொல்லும் போது அப்ப நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தாய்ப்பனுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உறுதி செய்யறாங்க. என் மொழியில நான் பேசணுங்கிறதும் என் மொழியில நான் படிக்கிறதுங்கிறதும் நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது? இது இருக்கு. ஏன்னா நாங்க அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நீ ஆட்டம் காட்டிட்டு இருக்க. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம் எல்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போறோம் நாங்க. எங்க அண்ணன் உமாத கோச்சுக்காம இருக்குன்னு அது பிறகு பழைய முன்னாள் என் கட்சிங்கிறதுல அது என்னாலும் நம்ம கட்சி தான் கவனத்தில் வச்சுக்கிட்டோம். என்ன கணேஷ்? கணேஷ்ல ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்த என் தம்பி, நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்க ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆர்வீர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள், நடன சண்டை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். நன்றி.